Loving Heavenly Father, living God, கிருபை இரக்கமுள்ள ஜீவனுள்ள பரலோக பிதாவே, Almighty, all-powerful God, சர்வ வல்லமையுள்ள சர்வ சக்தி பொருந்திய தேவனே, God, when He came down, the Son of God, in obedience to the will of the Heavenly Father, பரலோக பிதாவினுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து இந்த பூலோகத்துக்கு இறங்கி வந்த தேவனே, that no one should perish in the hellfire tormentation because of sin. பாவத்தினால் வருகிற நரக அக்னியின் தண்டனையில் யாருமே அழிந்து போகக்கூடாது என்று எங்களுக்காக இறங்கி வந்த தேவனே, Thank the Lord, according to the Father's will, the Son of God immediately obeyed and came to this world. பரலோக பிதாவின் சித்தத்துக்கு இணங்கி இந்த பூலோகத்திற்கு உடனே கீழ்ப்படிந்து இறங்கி வந்த குமாரனாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். He did not choose a palace of a king to be born. ஒரு அரண்மனையிலே அவர் பிறக்க அவர் தேர்ந்தெடுக்கவில்லை. Not a rich man's house. ஒரு செல்வந்தருடைய வீட்டில் பிறக்கவில்லை. Not a poor man's house. ஆனால் ஏழ்மையை தெரிந்து கொண்டார். But he chose to be born in the manger. மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார். He humbled himself to that extent. தம்மை அந்த அளவிற்கு அவர் தாழ்த்தி கொண்டார். To break down all our pride and spiritual pride which hindered us to come to heaven. பரலோகத்துக்கு நாங்கள் வராமல் எங்களை தடுத்திருந்த பாவமாகிய எங்களுடைய சுய பெருமை, எங்களுடைய ஆவிக்குரிய பெருமைகள் எல்லாவற்றையும் அழித்து போட He allowed his body to be bruised on the cross. சிலுவையில் எங்களுக்காக தன்னுடைய சரீரத்தை அவர் உடைக்கப்பட ஒப்பு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். காயப்பட, To shed every drop of blood on the cross. சிலுவையில் எங்களுக்காக ஒவ்வொரு சொட்டு இரத்தத்தையும் அவர் சிந்தியதற்காகவும் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். He allowed to be bruised on the cross. சிலுவையிலே காயப்பட ஒப்பு கொடுக்கப்பட்டார். Died, buried, மரித்து அடக்கணப்பட்டு and rose again on the third day. மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பினார். Overcoming all our sin. எங்களுடைய பாவங்களை எல்லாம் அவர் ஜெயித்து எழுந்து For who shed every drop of blood. ஒவ்வொரு சொட்டு இரத்தத்தையும் எங்களுக்காக சிந்தினார். Keeping the every drop of blood in the heavenly sanctuary at the right hand of the Heavenly Father. He is interceding for us as the heavenly high priest day and night. பரலோக பிதாவினுடைய வலது பார்சத்திலே பரலோக தேவாலயத்திலே எங்களுக்காக இரவும் பகலும் அந்த இரத்தத்தை கொண்டு பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். எந்த நேரமும், anytime we can come to thine presence. எந்த நேரமும் உடைய பிரசன்னத்திலே நாங்கள் மை கிட்டி சேர முடியும் ஆண்டவரே. Thank you for such a privilege. அவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்தீரதுக்காக ஸ்தோத்திரம். Thank the Lord. When we confess our sins according to 1 John 1:9, thou forgives. 1 யோவான் 1:9 படி பாவங்களை நாங்கள் அறிக்கையிடும்போது மன்னிக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். Thank the Lord for all the sins which we confess, thou hast forgiven. ஆண்டவரே, நாங்கள் அறிக்கையிட்ட எல்லா பாவங்களையும் நீர் மன்னித்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். Hebrews, thou hast told, not only forgiving you in my mercies, I will forget. ஆண்டவரே, நீர் எபிரேயர் 4:12 படி மன்னிக்கிறது மாத்திரமல்ல, எங்களுடைய பாவங்களை மறந்தும் போகிறீர். To have a clear and good conscience. ஒரு நல் மனசாட்சியை எங்களுக்கு சுத்த மனசாட்சியை கொடுத்தீர். So that we will live in heaven with a clear and good conscience, with the mind of the Lord Jesus Christ, along with resurrected Christ, having a resurrected body. ஆண்டவரே, நல் மனசாட்சியோடு மாத்திரமே நாங்கள் பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த சரீரத்தோடு மகிமையில் இருக்கிற அவரோடு கூட நாங்களும் உயிர்த்தெழுந்து மகிமையோடு இருப்போம் என்ற விசுவாசத்திற்காக ஸ்தோத்திரம். Thank the Lord for the blessed hope. இந்த மகிமையின் நம்பிக்கைக்காகவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். Thank the Lord நன்றி செலுத்துகிறோம். for the life, witness and ministry of thine beloved handmaiden, Sister Elsie. ஆண்டவரே, உம்முடைய பெரிய ஊழியக்காரியாகிய சகோதரி எல்சியினுடைய
வாழ்க்கை ஊழியம் அவருடைய சாட்சிக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். And 45 years of joint ministry in our married life. எங்களுடைய திருமண வாழ்க்கை 45 ஆண்டுகள் சேர்ந்து ஊழியம் செய்ததற்காக ஸ்தோத்திரம். We have nothing to glory. இதில் நாங்கள் மகிமை கொள்வதற்கு எதுவுமே இல்லை ஆண்டவரே. All glory be unto thee and thee alone. உமக்கே எல்லா மகிமையும் இருக்கட்டும், கொடுக்கப்படட்டும். Thank the Lord for bringing thine servant, Brother Neville, Brother John Subaridi, Brother Shama. எங்கள் மத்தியிலே உம்முடைய ஊழியக்காரர்களாகிய சகோதரன் நெவில், சகோதரன் ஜான் சுபரடி, and all the servants of God from South and North India. வட இந்தியா, தென் இந்தியாவிலிருந்து ஆண்டவரே பல திசைகளிலிருந்து கொண்டு வந்திருக்கிற தேவ ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். Souls from all over India and other nations of the world. ஆண்டவரே ஆத்துமாக்களை நீங்கள் உலகத்தின் பல பாகங்களிலிருந்து கொண்டு வந்திருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். Thank the Lord for the worldwide union here. ஆண்டவரே உலக அளவிலே நாங்கள் இங்கே ஒன்றாக கூடியிருக்கிறோம், அதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். When the Lord comes in the middle, we will be united together. The divided family as one family. நடுவாகத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும்போது பிரிக்கப்பட்ட குடும்பங்கள் நாங்கள் எல்லாருமே ஒன்று சேர்க்கப்பட போகிறோம், அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். No more death. அதற்கு பிறகு மரணம் இல்லை. No more funeral service. அடக்க ஆராதனை இருக்காது. No more satisfaction. இனி ஆண்டவரே நாங்கள் திருப்திக்காக தேட வேண்டிய அவசியமில்லை. Thou art our only satisfaction. Thou art our only sufficiency. நீர் மாத்திரமே எங்களுடைய திருப்தியாக இருக்கிறீர், எங்களுடைய போதுமானவராக இருக்கிறீர். Unto eternity we are going to see that glory and live. நித்தியமாக உடைய மகிமை நாங்கள் கண்டு அங்கே மகிழ்ந்து இருப்போம். After the rapture, உடைய இரண்டாம் வருகையிலே, as the Lord Jesus Christ himself has told on this earth, since the time of creation, Matthew chapter 24-21, the world has never seen such tribulation. Our Creator, Savior told. ஆண்டவரே எங்களுடைய இரட்சகர், எங்களுடைய சிருஷ்டிகர்த்தாவாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே மத்தேயு 24 சொல்லியிருக்கிறபடி நம்முடைய ரகசிய வருகை முடிந்த பிறகு சிருஷ்டிப்பின் முதல் இல்லாத அவ்வளவு பயங்கரமான உபத்திரவ நாட்கள் வரப்போகிறது. Help us to live a spiritual life. அதிலிருந்து நாங்கள் தப்பித்துக்கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கை, ஜெயங்கொள்கிற வாழ்க்கை, and to be ready for the glorious mid-era appearing of the Lord Jesus Christ, which may be at any time now, as we see the signs of the end is throughout the globe today. உலகம் முழுவதும் இருக்கிற ஆண்டவரே சம்பவங்களை பார்க்கும்போது நம்முடைய வருகையின் அடையாளங்கள் அதிகரித்து கொண்டிருக்க நாங்கள் அந்த நாளுக்காக எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். We are unworthy servants, Lord. ஆண்டவரே அபாத்திரமான ஊழியக்காரர்கள் நாங்கள். We are unworthy people, Lord. நாங்கள் அபாத்திரமான ஜனங்கள் ஆண்டவரே. To come to heaven. பரலோகத்துக்கு நாங்கள் வர முடியாது ஆண்டவரே. And our chosen us in our humble condition. ஆண்டவரே இருந்தாலும் எங்களுடைய தாழ்மையிலே எங்களை நீர் தெரிந்து கொண்டீர். As we ask the prayer of thanksgiving, the blessed and most holy name of our Lord and Savior Jesus Christ. நன்றிதலோடு மகா பரிசுத்தமான ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமென். 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 ஆமென்.